எல்லோரும் நாம் இந்த காலை வேளையிலே इस समय हम सब इस सुबह के समय में தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். परमेश्वर के चरणों में आए हैं। அதாவது வேத பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். मतलब हम शास्त्र को सीखने के लिए आए हैं। இந்த மாதத்துல உள்ள கடைசி புதன்கிழமை इस महीने के आखिरी बुधवार இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே इस सुबह के समय में தெய்வ பிள்ளைகள் परमेश्वर के बच्चे அதாவது வேத பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். मतलब शास्त्र को सीखने के लिए आए हैं। வேத பாடம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. जो शास्त्र का पाठ हमारे लिए बहुत मुख्य है। இந்த வேத பாடம் अनेகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ये जो बाइबल स्टडी सबका लाभदायक होने के இந்த लिए ஆன்லைன் மூலம் अनेகர் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்கும்படியாக इस बहुत सारे लोग इस बाइबल स्टडी को सुनने தேவ கிருபை உதவி செய்யும்படியாக परमेश्वर के अनुग्रह मदद करने எல்லோரும் நாம் தேவனை நோக்கி இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். इस समय हम सब परमेश्वर की ओर देखेंगे। தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். परमेश्वर के नाम की ऊंचाई करेंगे। அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். वो पिता पुत्र और पवित्र आत्मा है। இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். इस आखिरी समय में पवित्र आत्मा बहुत सारा क्रिया இந்த நாளில் நமக்கு இந்த பைபிள் ஸ்டடியில பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக बाइबल स्टडी में पवित्र आत्मा ने हमारा मदद कर எல்லோரும் பயபக்தியோடு सब लोग भय और भक्ति के साथ அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக उनका आवाज सुनने நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். परमेश्वर के चरणों में हम अपने आप को झुकाएंगे। நாம் ஆராதிக்கிற தேவன் யோசனையிலே பெரியவர். हम आराधना करने वाले परमेश्वर सोच में महान है। அவர் செயல்களிலே வல்லவர். वो कामों में महान है। சரியான ஆலோசனையிலே நம்மை நடத்துகிறவர். सही सलाह में हमें चलाते हैं। இந்த நாளிலும் அவர் உதவி செய்வார். आज का दिन वो हमें मदद அவர் करेंगे। அற்புதம் செய்வார். वो अद्भुत करेंगे। இந்த வேளையில நாம் ஒரு சிறு பாடலை பாடி நாம் நேரடியாக பைபிள் ஸ்டடிக்காய் கடந்து செல்ல போகிறோம். इस समय एक छोटे से गीत गाएंगे, फिर हम बाइबल स्टडी की ओर जाएंगे। तेरे पास आता हूँ यीशु, तेरे पास आता हूँ यीशु, तेरे पास हर पल मेरी हर सांस तेरी स्तुति करती रहे, हर दिन मेरी हर बात तेरी महिमा गाती रहे, हर पल मेरी हर सांस तेरी स्तुति करती रहे, हर दिन मेरी हर बात तेरी महिमा गाती रहे, तेरे पास आता हूँ यीशु, तेरे पास आता हूँ यीशु, तेरे पास। பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். इस समय हम अपने आप को झुकाते हैं। இந்த பைபிள் ஸ்டடியை इस बाइबल स्टडी को நீர் ஆசீர்வதித்து தருவீராக. आप आशीष कर दो। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा முழுமையாக இந்த பைபிள் ஸ்டடியில எங்களுக்கு உதவி செய்வீராக. पूरा करके हमको इस बाइबल स्टडी में सहायता करने दो, இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से। நாம் எல்லோரும் யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். इस समय हम याकूब का पुस्तक लेंगे। 4ஆம் அதிகாரத்திலே 4 अध्याय में 5 7 வசனம் வரை நாம் பார்ப்போம். 5 से लेकर 7 वचन तक हम देखेंगे। நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் हम में निवास करने वाला पवित्र आत्मा நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று हमारे अंदर चाहत से है कर வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? क्या पवित्र शास्त्र ऐसा ही बोल रहे हैं, ऐसे सोच रहे हो அவர் क्या? அதிகமான கிருபை அளிக்கிறாரே. वो तो हमें बहुत सारा अनुग्रह देते हैं। ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். इसलिए परमेश्वर घमंड वालों को सामना करते हैं தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி और இருக்கிறது. नम्र लोगों
को अनुग्रह देते हैं। ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், इसलिए आप परमेश्वर का आज्ञा मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के और आवाज करो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तभी शैतान आपसे दूर चले जाएगा। हिंदी में पढ़ेगा। क्या तुम यह समझते हो कि पवित्र शास्त्र व्यर्थ कहता है, जिस आत्मा को उसने हमारे भीतर बसाया है, क्या वह ऐसी लालसा करता है जिसका प्रतिफल डाह हो? वह तो और भी अनुग्रह देता है। इस कारण यह लिखा है, परमेश्वर अभिमानियों का विरोध करता है पर दीनों पर अनुग्रह करता है। इसलिए परमेश्वर के अधीन हो जाओ और शैतान का सामना करो, तो वह तुम्हारे पास से भाग निकलेगा। हालेलुया। हालेलुया। அங்க 7ஆம் வசனம் சொல்லுகிறது, वहाँ पे 7वां वचन कहता है, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், परमेश्वर के आज्ञा मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान का विरोध करो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तभी वो तुमसे दूर भागेगा। பிசாசை எதிர்த்து நிற்கிறேன்னா என்னது? शैतान का विरोध करना मतलब क्या है? நாம் ஜெபத்தோடு நாம் விசுவாசிக்கும் பொழுது, हम प्रार्थना के साथ विश्वास करते समय அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். वो तो फिर हमसे बात दुख जाएगा। ஹalleluya। हालेलुया। விசேஷமாக இன்னைக்கு நம்ம எந்த பைபிள் ஸ்டடி நாம் எந்த சப்ஜெக்ட்ல எடுக்க போகிறோம் என்றால், आज हम बाइबल स्टडी कौन सा सब्जेक्ट से लेने वाले हैं? அதாவது பிசாசை எதிர்த்துண்டா அவன் என்ன செய்வான்? நம்மளை விட்டு ஓடிடுவான். मतलब शैतान का अगर हम विरोध करेंगे, सामना करेंगे तो भाग जाएगा हमसे। இன்னைக்கு நம்ம என்ன பைபிள் ஸ்டடி எடுக்க போறோம் என்றால், हम आज क्या बाइबल स्टडी में देखने वाले हैं तो, ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் लेकिन परमेश्वर के बच्चे हम எதை விட்டு ஓட வேண்டும் என்று, किन किन चीजों को देखकर भागना है करके, எதை நோக்கி ஓட வேண்டும் என்று ரெண்டு காரியத்திலே பார்க்க और போகிறோம். किसके और दौड़ना है करके हम दो कार्य देखेंगे। அதாவது எதை விட்டு ஓட வேண்டும், मतलब किसको छोड़ के भागना है எதை நோக்கி ஓட வேண்டும். और किसके और दौड़ना है। ஹalleluya। हालेलुया। ஹalleluya। हालेलुया। இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? आज संसार के वाले लोग क्या करते हैं? எது எதுக்கெல்லாமோ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க ஓடுறாங்க. क्या क्या चीजों के लिए वो लोग भागते हैं। இன்னைக்கு ஒரு சென்னையில் கொரோனா அந்த நோய் ரொம்ப அதிகமாய் பரவி கொண்டிருந்தால், चेन्नई में कोरोना वो जो बीमारी बहुत आ रहा है तो எல்லாரும் ஊரை நோக்கி தங்களுடைய சொந்த ஊருக்கு ஓடிடுறாங்க. उन लोग गांव देखकर भाग जाते हैं। ஊர்ல அதிகமாட்டு அது பரக ஆரம்பிச்சா, फिर गांव में अगर बहुत फैल रहा है तो பாருங்க அவங்க சென்னையை நோக்கி ஓடி வருவார்கள். फिर लोग चेन्नई की ओर भागते हैं। ஹalleluya। हालेलुया। இப்போ ஒரு கிரிமினல் குற்றவாளி இருக்கிறான். अब एक क्रिमिनल है, அவன் இந்த போலீஸ்காரங்க கிரைம் பிரான்ச் கையில மாட்டிடவிடாண்டு என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? அதற்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். पुलिस के पास फंसना नहीं चाहिए इसलिए क्या करता है? भागते रहता है किधर भी। இந்த உலகத்துல ரெண்டு பேர் ஒருவர் அன்பு செய்கிறார்கள். अगर कोई दो लोग प्यार करते हैं ரெண்டு வீட்லயும் உள்ளவங்க ஆப்போசிட் ஆட்டு அதற்கு அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால், दोनों भी घर वाले लोग अगर उसका संबंध नहीं किया तो அவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட இருந்து தங்களை காத்துக்கொள்றதுக்கு ஓடுகிறார்கள். फिर उन लोग अपने घर वालों से ही अपने आप को बचाने के लिए भाग जाते हैं। அச்சானक ஒரு இடத்துல ஒரு தீ விபத்து வந்து விட்டது. अचानक एक जगह पर जो தீ விபத்து வந்து விட்டது. आग आ गया। ஒரு இடத்துல பெரிய தண்ணீர் பிரயாணம் வந்து விட்டது. नहीं तो कई जगह पे सुनामी आ जाता है। அதுல இருந்து என்ன செய்யறாங்க? தங்களை காத்துக்கொள்ள தப்பிக்கொள்ள அவங்க தப்பி ஓடுகிறார்கள். उसमें से अपने आप को बचाने के लिए उन लोग भाग जाते हैं। ஹalleluya। हालेलुया। கொடிய மிருகங்கள் என்ன செய்கிறது? தாக்கிவிடும் என்று அதற்கு பயந்து ஓடுகிறவங்களும் இருக்கிறாங்க. बड़ा बड़ा जो प्राणी उनको अटैक करेगा करके उसके लिए भी लोग भागते हैं। பாருங்க, மனுஷன் கூட பெரிய கொடிய மிருகமா தான் இருக்கிறான். मनुष्य भी एक बहुत बड़ा प्राणी है। அப்சலோம், தாவீதினுடைய மகன் அப்சலோம் அவன் தகப்பனை கொலை செய்வதற்காக அவன் முடிவெடுத்த பொழுது அந்த தாவீது என்ன செய்கிறான்? தன்னுடைய மகன் கையில விழுந்து விடாதபடிக்கு என்ன செய்கிறான்? அவன் மலையை நோக்கி தப்பி ஓடுகிறான். दाऊद का बेटा अब्सलोम उसको नहीं मारना चाहिए तो क्या करते हो? पाड़ के उसका जो दाऊद क्या करता है? पाड़ के भागता है। ஹalleluya। हालेलुया। இப்படி உலகத்துல நம்ம ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க? தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். मतलब संसार वाले लोग इन सारा चीजों है उसमें भागते हैं। ஆனா வேதம் நமக்கு இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் எதை விட்டு விலகி ஓட வேண்டும்? अब परमेश्वर के बच्चे क्या देखकर भागना है எதை நோக்கி ஓட வேண்டும்? और किसके
पास भागना ஒரு है। 4 பாயிண்ட் எதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று பார்க்க போகிறோம். 4 पॉइंट देखेंगे किसको छोड़कर भागना है, இரண்டாவதாக எதை நோக்கி ஓட வேண்டும் என்று ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். और किसके पास भागना है वो उसमें हम 3 पॉइंट देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது நாம் பார்ப்போம், पहला हम देखते हैं அதாவது எதை விட்டு விலகி ஓட வேண்டும். किसको छोड़कर दूर भागना है। 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 10 அதிகாரம் 14 வசனம். 10 में 14। इस कारण हे मेरे प्रियो मूर्ति पूजा से बचे रहो। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது நாம் எதை விட்டு ஓட வேண்டும். सबसे पहले किसको छोड़कर भागना है। இங்க எனக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவர்களே ये वचन कहता है कि हे मेरे प्रियो விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். मूर्ति पूजा से दूर भागो। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது கையால் உண்டாக்கப்பட்ட ஒன்றை எந்த இடத்திலே ஆராதிக்கிறார்களோ ஜனங்கள், हाथ से जो बनी हुई चीज मतलब कौन सी जगह पे आराधना करते हैं, அதை விட்டு தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யணும், ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. उसे छोड़कर परमेश्वर के बच्चे लोग क्या करना चाहिए, भागना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுல இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். और भी एक वचन देखते हैं। 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். पहला यूहन्ना 5 में आखिरी वचन, பிள்ளைகளே हे बच्चों நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். आप लोग मूर्ति पूजा से अपने आप को बचाकर भागिए। आमीन। ஹல்லேலூயா. हे बालकों अपने आप को मूर्तियों से बचाए रखो। ஹல்லேலூயா. हालेलुया। அவ எங்க விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ கடவுளுடைய பிரியமான பிள்ளைகள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும், ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. मतलब जिधर भी मूर्ति पूजा होती है परमेश्वर के बच्चे लोग उस चीजों से भागना है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு வெளிப்பாட்டுல मतलब प्रकाशित वाक्य 22 அதிகாரம் 15ஆம் வசனத்துல 22 में 15 में பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிற யார் யார் இருப்பார்கள் என்று ஒரு 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्ग राज्य के वहाँ पे जो विरोध में कौन कौन रहेंगे उसमें एक பரலோக ராஜ்யத்துக்கு வெளியில யாரெல்லாம் இருப்பா, அதாவது அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது யார் யார் என்று ஒரு 6 பாயிண்ட் கொடுத்திருக்கிறது. मतलब स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकता, ऐसा 4 पॉइंट है लोगों का। அதுல ஒன்றுதான் விக்கிரக ஆராதனை, அதாவது கைகளால் உண்டாக்கப்பட்ட ஒன்றை ஆராதிக்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसमें एक है जो अपने हाथों से आराधना करते हैं, जो मूर्ति पूजा, उसके बारे में लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம 2 கொரிந்தியர்ல என்ன ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम दूसरा कुरिन्थियों में और एक वचन देखते हैं। 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों 6वां अध्याय 17-18 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 17 और 18 देखेंगे तो அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पे क्या लिखा है, पढ़ेंगे। इसलिए प्रभु कहता है उनके बीच में से निकलो और अलग रहो और अशुद्ध वस्तुओं को मत छुओ, तो मैं तुम्हें ग्रहण करूंगा और मैं तुम्हारा पिता हूँगा और तुम मेरे बेटे और बेटियां होंगे। यह सर्वशक्तिमान प्रभु परमेश्वर का वचन है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहते हैं ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் इसलिए आप उनके बीच में से अलग होकर चलकर அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். अशुद्ध चीजों को मत छुइए करके परमेश्वर कहते அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு हैं, तभी मैं तुमको ग्रहण करूंगा உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், और मैं आप लोग का पिता रहूंगा, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். और आप लोग मेरा पुत्र और पुत्रियां रहेंगे करके सर्वशक्तिमान परमेश्वर बोल रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. मतलब मूर्ति पूजा से दूर रहो करके हमको शास्त्र सिखाती है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். उसमें 18 पढ़ेंगे। व्यभिचार से बचे रहो। जितने अन्य पाप मनुष्य करता है वे देह के बाहर है, परंतु व्यभिचार करने वाला अपनी ही देह के विरोध पाप करता है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பாயிண்டாக நாம் எதை விட்டு விலகி ஓட வேண்டும், और दूसरा हम किससे दूर भागना है, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். व्यभिचार से दूर भागो। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு மனுஷன் செய்கிற எந்த பாவமும் என்ன செய்யறது, சரீரத்துக்கு வெளியில செய்யப்படுகிறது. मनुष्य करने वाला कोई भी पाप शरीर के बाहर किया जाता है, ஆனால் வேசித்தனம் என்கிறது தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் அது செய்யப்படுகிறது.
பண்ணுகிறது. पर विभिचार जो है वो अपना खुद के शरीर में करते हैं वो है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது வேசித்தனத்துக்கு விலகி ஓடு என்று வேதம் போதிக்கிறது. दूसरा हमको वचन वही बताता है कि विभिचार से अब दूर भागो. நாம் ஆதி ஆகமத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது उत्पत्ति में यूसुफ के बारे में जब हम அங்கே देखेंगे 39ஆம் அதிகாரத்திலே 39 में 12-13 வசனத்திலே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. 12 और 13 में क्या लिखा है देखिए. तब उस स्त्री ने उसका वस्त्र पकड़कर कहा, मेरे साथ सो। तब वह अपना वस्त्र उसके हाथ में छोड़कर भागा और बाहर निकल गया। यह देखकर कि वह अपना वस्त्र मेरे हाथ में छोड़कर बाहर भाग गया। ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, அந்த யோசேப்பு எந்த இடத்துல போய் எந்த வீட்டில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தானோ मतलब यूसुफ जो है वो कहाँ जहाँ पे जाके काम कर रहा था அந்த வீட்டில் உள்ள அந்த அந்த பெண்ணால இவனுக்கு பிரச்சனை வருகிறது. वो जो औरत से उसको समस्या आता है. ஹல்லேலூயா. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, पे लिखा है அப்பொழுது அவள் தன்னுடைய அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து जो अपना वस्त्र को पकड़कर என்னோடு சயனி என்றாள். मेरे साथ सो बोला. அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். तुरंत उसने अपना कपड़े को उसके हाथ में ऐसे छोड़कर भागी गया. பாருங்க, அந்த வேசித்தனத்துல சிக்கி கொள்ளாதபடிக்கு என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய துணியை பிடிச்சதுனால விட்டுட்டு ஓடுகிறான். वो अपना विभिचार से बचने के लिए उसने क्या किया, अपना कपड़े को उसने छोड़कर भाग गया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உங்களுக்கு தெரியும், அப்படி அவன் செஞ்சதுனால அவ என்ன செய்தா, அந்த உல்டா அவன் மேல பழிய போட்டு என்ன செய்தா, அவனை தண்டித்து சிறையிலே அடைக்கும்படியாக அவள் செய்தாள். उसने ऐसा किया, इसकी वजह से उसने क्या किया, उसके ऊपर ही उसने इंजाम लगाया, गलत इंजाम, और उसको जेल में डाल दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. मतलब विभिचार से दूर भागो करके शास्त्र हमको सिखाता பாருங்க, है. இன்னைக்கு உலகத்துல ஆறறிவு இல்லாத மிருகங்கள் என்ன செய்கிறது, அது ஓப்பனா என்ன செய்கிறது, இந்த காரியத்தை செய்கிறது. आजकल जो संसार में जो जानवर है वो जो क्या कर देता है, वो ओपनली करता है. ஆனா மனுஷன் என்ன செய்கிறான், இது மற்றவங்களுக்கு தெரியாம மறைவுல என்ன செய்கிறான், அந்த காரியத்தை और செய்கிறான். मनुष्य क्या करता है कि दूसरों को दिखना नहीं मांगता है करके वो अलग से जाके करता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இரண்டாவது பாயிண்டாக வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. दूसरा हमको शास्त्र यही सिखाता है, विभिचार से दूर भागो. மூன்றாவதாக நாம் பார்ப்போம், तीसरा हम देखें 1 தீமோத்தேயு पहला तिमोथी 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 9-11. 9 से 11. पर जो धनी होना चाहते हैं वे ऐसी परीक्षा और फंदे और बहुत सी व्यर्थ और हानिकारक लालसाओं में फंसते हैं जो मनुष्यों को बिगाड़ देती है और विनाश के समुद्र में डुबा देती है। क्योंकि रुपये का लोभ सब प्रकार की बुराइयों की जड़ है, जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए बहुतों ने विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों से चलनी बना लिया है। पर हे परमेश्वर के जन, तू इन बातों से भाग और धर्म, भक्ति, विश्वास, प्रेम, धीरज और नम्रता का पीछा कर. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பான தேவ பிள்ளைகளே, प्रिय लोगों, பண ஆசையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று மூன்றாவது நமக்கு இங்கே வேதம் போதிக்கிறது. पैसा का जो लालच से दूर भागो करके हमको அந்த शास्त्र 11ஆம் सिखाती है. வசனத்திலே 11 वचन में அங்கே பவுல் அப்போஸ்தலர் அவனுக்கு கீழே தீமோத்தேயு இருக்கிறான், அவனை பார்த்து சொல்லுகிறான், पौल प्रेरित उसके नीचे तिमुथियुस रहता है, उसको देखकर बोलता நீயோ है, தேவனுடைய மனுஷனே, तुम तो परमेश्वर का जन है, இவைகளை விட்டு ஓடு என்று சொல்லுகிறான். इन सारा चीजों को छोड़कर भागो. அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 9 वचन से हम देखेंगे ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் जो धनवान होना चाहते हैं சோதனையிலும் கண்ணியிலும் वो लोग परीक्षा और चीजों में மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற और मनुष्य को एकदम नीचे डुबाने का மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலால் விழுகிறார்கள். एकदम खराब लालसा में चले जाते हैं. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. पैसा का लालच सारा बुराई का चीज है, आगे है. சிலர் அதை இச்சித்து कुछ लोग उसमें चाहत करके விசுவாசத்தை விட்டு விலகி विश्वास से दूर भटक कर அநேக வேதனைகளினாலே बहुत सारा वेदनाओं से தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். अपने आप को उन
लोग मार लेते हैं। இவன் பவுல் அங்க திமோத்தேயை பார்த்து என்ன சொல்லுகிறான்? पौलुस तिमुथियुस को देखकर क्या बोलते இப்படி हैं? பண ஆசையில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி அவங்க அநேக காரியத்துல அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். पैसा जो लालच के साथ बहुत लोग क्या कर देते हैं, फंस जाते हैं। ஆனால் நீயோ लेकिन तुम தேவனுடைய மனுஷனே, நீ परमेश्वर के व्यक्ति तुम இவைகளை விட்டோடி इन सारी चीजों को छोड़कर நீதியையும் धार्मिकता, தேவ பக்தியையும் परमेश्वर का भक्ति, விசுவாசத்தையும் विश्वास, அன்பையும் प्रेम, பொறுமையையும் धीरज, சாந்த குணத்தையும் शांत गुण அடையும்படி நாடு. लेने के लिए तुम रहो। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அதாவது பண ஆசையை விட்டு ஓடும்படியாக தெய்வ பிள்ளைகளுக்கு வேதம் என்ன செய்கிற ஆலோசனை கொடுக்கிறது. दूसरा जो है वही पैसा का लालच से हम दूर रहना है करके परमेश्वर के बच्चों को शास्त्र सलाह दे रहे हैं। நான்காவது பாயிண்டாக चौथा पॉइंट 2 தீமோத்தேயுல दूसरा तिमोथी 2:22 2:22 जवानी का अभिलाषाओं से भाग और जो शुद्ध मन से प्रभु का नाम लेते हैं उनके साथ धर्म और विश्वास और प्रेम और मेल मिलाप का पीछा कर। ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக பார்க்கும்போது चौथा हम देखेंगे பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று அங்கே என்ன செய்கிறான்? பவுல் என்ன செய்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். जवानी अभिलाषा से अब दूर रहो करके लिखा है। அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அன்றியும் फिर भी பாலியத்துக்குரிய अभिलाषा का இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி इच्छा से अब दूर जाकर சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே शुद्ध हृदय के साथ जो परमेश्वर का दंडवत करते हैं उनके साथ நீதியையும் नीति, விசுவாசத்தையும் विश्वास, அன்பையும் प्रेम, சமாதானத்தையும் அடையும்படி நாடு. शांति को प्राप्त करने के लिए अब लगे அவ रहो। வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். उसमें वही लिखा है कि जवानी में जो लालच आती है उसमें से आपको दूर भागना है। பாருங்க, யோசேப்பு பாலிய இச்சைக்கு என்ன செய்கிறான்? விலகி ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. यूसुफ भी वो उसका जवानी का लालच से वो दूर भाग के गया, वो हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நான்காவது பாயிண்டாக चौथा पॉइंट பாலிய இச்சையிலிருந்து வாலிப பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சிக்கி கொள்ளாமல் என்ன செய்யணும்? அதை விட்டு ஓட வேண்டும். जवानी अभिलाषा से जवान लोग फंसना नहीं चाहिए, उसके लिए हम दूर भागना है। எங்கேயாவது அப்படிப்பட்ட ஒரு இது சூழ்நிலை வந்துச்சுன்னாக்கி நீங்க அந்த இடத்துல நீங்க விழுந்து விடக்கூடாது என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். ऐसा कोई परेशानी आए तो उसमें हम गिरना नहीं चाहिए। எனவே அவர் சொல்லுகிறார், நீங்க தப்பி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். आप लोग उससे दूर भागना है करके लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம 4 பாயிண்ட் பார்த்தோம். எதையெல்லாம் நம்ம விட்டு ஓட வேண்டும்? चौथा पॉइंट हम देखे हैं कि इसके 4 पॉइंट हम वो देखे हैं, क्या क्या चीजों को छोड़ के हम भागना है। விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, मूर्ति पूजा से दूर भागो, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, विचार से भागिए, பண ஆசைக்கு விட்டு அதை விட்டு விலகி ஓடு, पैसा का लालच उसमें से अब दूर भागो, ஜவானி அதாவது பாலிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. और जवान लालचों से दूर भागिए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ 4 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். अभी तो हम 4 पॉइंट्स देख लिए हैं। இப்போ நம்ம இரண்டாவதாக ஒரு 3 பாயிண்ட் எதை பார்க்க போகிறோம்? अभी हम दूसरा एक 3 पॉइंट किसके बारे में देख நாம் रहे हैं? எதை நோக்கி ஓட வேண்டும்? हम किसके पास भागना है? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है, ஓடு ஓடு விலகி ஓடு, भागो भागो दूर भागो, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. जो नहीं चाहिए उन सारी चीजों से दूर भागो। அநேக காரியங்கள் நமக்கு வேண்டும் போலதான் இருக்கும், कुछ चीज ऐसा लगता है कि हमको जरूरत ஆனா है, தேவனுக்கு அது வேண்டான்னு இருக்குது. लेकिन वो परमेश्वर नहीं चाहते அப்ப हैं। தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்ன செய்யணுமா? तो परमेश्वर का प्रिय लोग क्या करना அதை है? விட்டு விலகி ஓட வேண்டும். उन चीजों को छोड़कर भागना है। ஓடு ஓடு, भागो भागो, விலகி ஓடு, दूर भागो, வேண்டாத அனைத்தையும் जो नहीं चाहिए उसको விட்டு ஓடு. छोड़कर भागो। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம எதை நோக்கி ஓட வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். अभी हम किसके पास भागना है वो हम देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்று ஆதியாகமம் उत्पत्ति 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 19वां अध्याय हम लेंगे। இப்ப இதுவரை நம்ம எதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று பார்த்தோம். अब हम अभी तक क्या क्या छोड़ के भागना இப்ப है वो எதை देखा। நோக்கி ஓட வேண்டும்? अभी हम किसके पास भागना है? பாருங்க 19ல 16 17ஆம் வசனத்தை படிங்க. 19 में 16 और 17 पढ़ेंगे, 16 17। पर वह विलंब करता रहा, इस पर उन पुरुषों ने उसका और उसकी पत्नी और दोनों बेटियों के हाथ पकड़े, क्योंकि यहोवा की दया उस पर थी, और उनको निकालकर नगर के बाहर कर दिया। और ऐसा हुआ कि जब उन्होंने उनको बाहर निकाला तब कहा, अपना प्राण लेकर भाग जा।
पीछे की ओर न थाकना और तराई भर में न ठहरना, उस पहाड़ पर भाग जाना, नहीं तो तू भी भस्म हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாத்துக்கும் தெரியும் सब जानते हैं சோதோம் கோமரா பட்டணத்தை தேவன் அக்கினியால அழிக்க தயாராகி விட்டார். सोदोम गोमोरा वो जगह को परमेश्वर अग्नि से नाश करने के लिए तैयार இப்போ हो गए। அந்த பட்டணத்துல அங்க ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையனுடைய லோத்து அவனுடைய மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. अभी वहाँ पे अब्राहम का बेटा लोत और उनका जो बच्चा सब இப்போ है। தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, போறதுக்கு தாமதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. अब इन लोग क्या कर रहे हैं, जाने के लिए देरी लगा रहे இப்போ हैं। அங்க தேவதூதன் என்ன செய்கிறான், तो वहाँ पे परमेश्वर का स्वर्गदूत क्या करता அங்க है, லோத்து தாமதித்து கொண்டிருந்த பொழுது वो लोत जो है वो लेट कर रहा था, इसके वजह से கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே परमेश्वर ने उसके ऊपर रखा हुआ अनुग्रह की वजह से அந்த புருஷன் அவன் கையையும் वो जो पुरुष अपने उसके हाथों அவனுடைய को, மனைவியுடைய கையையும் उनका पत्नी का हाथ அவனுடைய 2 குமார்த்திகளுடைய கையையும் பிடித்து और उसका दोनों जो बेटी का हाथ पकड़कर அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். उसको शहर के बाहर लेकर जाके छोड़ दिए। அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு उनको बाहर छोड़ने के बाद அந்த தூதன் என்ன சொல்லுகிறான், वो स्वर्गदूत ने क्या बोला, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, तुम्हारा जीवन बचने के लिए भागो। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தூதன் சொல்லுகிறான், உங்க 4 பேருடைய ஜீவன் தப்பும்படியாக நீங்க ஓடி போங்கன்னு वो சொல்லுகிறான். स्वर्गदूत बोलते हैं कि तुम 4 लोग का जीवन बचने के लिए आप लोग भागो। பின்னிட்டு பாராதே, पीछे मत देखो, இந்த சமவெளியில் எங்கு நிற்காதே, ये बीच में भी किधर खड़े मत हो, நீ அழியாதபடிக்கு तुम नाश नहीं होना है மலைக்கு इसलिए ஓடி போ என்றார். तुम पहाड़ में भागो। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக அங்க தூதன் என்ன சொல்லுகிறான், அவங்களை ஓடும்படியாய் சொல்லுகிறான். मतलब जीवन को बचाने के लिए स्वर्गदूत ने क्या किया, उसको भागने बोले। அந்த சோதோம் கோமரா பட்டணத்தை விட்டு நீங்க தப்பி ஓடுங்கன்னு சொல்லுகிறான். सोदोम कुमरा से भागो करके बोले। அது இதுல ஒரு 22 வசனத்தையும் படிங்க. 22 पढ़ेंगे। தீவிரமாய் बहुत ही चाहत से அங்கே ஓடி தப்பித்துக்கொள், उधर भागो और बच लो, நீ அங்கே போய் சேரும் மட்டும் तुम उधर तक पहुंचने तक நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். मैं कुछ नहीं कर सकता हूँ करके அந்த बोला। தூதன் சொல்லுகிறான், वो स्वर्गदूत அந்த बोलता है தேசத்திலே அக்கினி இறங்க போகிறது, वो देश में अग्नि आने वाला है, ஆனால் நீ போய் அதிலிருந்து தப்பி ஓடி சேரும் மட்டும் तुम उधर जाके बचने तक நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறான். मैं कुछ नहीं कर सकता हूँ। இந்தியில படிங்க. हिंदी में एक बार पढ़ेंगे। फुर्ती से वहाँ भाग जा, क्योंकि जब तक तू वहाँ न पहुँचे तब तक मैं कुछ न कर सकूंगा। इसी कारण उस नगर का नाम सोअर पड़ा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நான் 5வதாக, அதாவது உன் ஜீவன் தப்பும்படியாக நீனும் உன்னுடைய குடும்பத்தாரும் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். मतलब आपका जीवन बचने के लिए आप और आपका परिवार वाले लोग भागो। ஏனென்றால் சோதோம் கோமரா பட்டணம் முழுதும் அக்கினினால அழிய போகிறது. क्योंकि सोदोम कुमरा का पूरा जगह क्या होने वाला, अग्नि से नाश होने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது பாயிண்ட், அவன் ஜீவனை உன் ஜீவன் தப்பும்படியாக நீங்க ஓடும்படியாக சொல்லுகிறான். पहला पॉइंट है आपका जीवन बचने के लिए आप भागो। இரண்டாவது பாயிண்ட், दूसरा पॉइंट பிலிப்பியர் फिलिपियों 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 12 இருந்து 14 வரை. 12 से लेकर 14 तक। यह मतलब नहीं कि मैं पा चुका हूँ या सिद्ध हो चुका हूँ, पर उस पदार्थ को पकड़ने के लिए दौड़ चला जाता हूँ जिसके लिए मसीह यीशु ने मुझे पकड़ा था। हे भाइयों, मेरी भावना यह नहीं कि मैं पकड़ चुका हूँ, परंतु केवल यह एक काम करता हूँ कि जो बातें पीछे रह गई है उनको भूलकर आगे की बातों की ओर बढ़ता हुआ निशाने की ओर दौड़ा चला जाता हूँ, ताकि वह इनाम पाऊँ जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु के ऊपर बुलाया है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே பவுல் சொல்லுகிறார், यहाँ पे पौलुस बोलते हैं, அதாவது லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். मतलब वो निशानी तक भागता हूँ मैं। அதாவது லக்கை நோக்கி ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். निशानी के साथ एक
मकसद में भागता हूँ। அங்க எழுதப்பட்டிருக்கிறத நான் படிப்போம். वहाँ पे लिखा है நான் அடைந்ததாயிற்று मैंने तो पा लिया அல்லது है, அல்லது முற்றிலும் தேறியவனானேன் என்று எண்ணாமல் मैं बहुत ही एकदम निपुण हूँ करके नहीं समझ रहा हूँ। கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ मसीह यीशु के वजह से मैं क्यों पकड़ा हुआ हूँ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். चाहत से हम रहते हैं। சகோதரரே, हे भाइयों, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. उसे मैं प्राप्त कर ले करके मैं नहीं गिन रहा हूँ। ஒன்று செய்கிறேன், एक मैं करूँगा, பின்னானவைகளை மறந்து जो हुआ है उसे भूल कर முன்னானவைகளை நாடி आगे वाली चीजों पर हम रहकर கிறிஸ்து இயேசுக்குள் मसीह यीशु में தேவன் அழைத்த परमेश्वर ने बुलाया हुआ பரம அழைப்பின் जो स्वर्ग का जो बुला है, பந்தய பொருளுக்காக वो जो चीजों के लिए லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். मैं एक ध्यान से जाता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க அப்போ இந்த வேதம் நமக்கு என்ன இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ये शास्त्र का भाग बोलता है, அதாவது லக்கை நோக்கி ஒரு நிச்சயத்தோடு ஓடு என்று வேதம் போதிக்கிறது. एक चाहत के साथ आप जुनून से दौड़ो करके हमको सिखाती है। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாயிண்டாக तीसरा पॉइंट எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों 12वां अध्याय 1ஆம் வசனம். पहला वचन, इस कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़े। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பாயிண்ட் என்ன சொல்லுகிறது, ये पॉइंट क्या बोलता है, இயேசுவை நோக்கி यीशु को देखकर நியமித்திருக்கிற ஓட்டத்திலே जो रखा हुआ उस दौड़ में பொறுமையோடு ஓடு என வேதம் போதிக்கிறது. एकदम ध्यान से दौड़ो करके शास्त्र அந்த हमको வசனம் என்ன सिखाती है। சொல்லுகிறது, वो वचन हमको क्या सिखाती है, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் बादल के समान कितना सारा गवाही நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க हमको घेर के पकड़ते, பாரமான யாவற்றையும் बोझ से रहने सारा चीजों को நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு हमको कहर कर रहने वाला पाप से दूर होकर விசுவாசத்தை துவங்குகிறவரும் विश्वास को जो देता है முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி और जो खत्म करने वाला यीशु को देखकर நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் हमारे लिए रखा हुआ दौड़ को பொறுமையோடு ஓடக்கடவோம். एकदम धीरज से दौड़े। மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுகிறது, तीसरा पॉइंट हमको क्या बताता है, இயேசுவை நோக்கி यीशु को देखकर நியமித்திருக்கிற ஓட்டத்திலே नियम किया हुआ दौड़ में பொறுமையோடு ஓடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. धीरज से दौड़ो करके लिखा है। இன்னும் ஒரு வசனம் அதற்கு ஈக்குவலாக பார்ப்போம். 2 தீமோத்தேயுல और एक वचन हम देखेंगे इक्वली दूसरा तिमोथी 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 7-8ஆம் வசனம். उसमें 7 और 8, 2 தீமோத்தேயு. मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरी कर ली है, मैंने विश्वास की रखवाली की है, भविष्य में मेरे लिए धर्म का वह मुकुट रखा हुआ है जिसे प्रभु जो धर्म और न्याय है मुझे उस दिन देगा, और मुझे ही नहीं वरन उन सब को भी जो उसके प्रकट होने को प्रिय जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், उसमें लिखा है कि मैंने अच्छा कुश्ती किया, ஓட்டத்தை முடித்தேன். दौड़ को खत्म किया। பாருங்க, அங்க பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்தாராம், அவர் தேவனை நோக்கி ஓடுகிறார். पौल प्रेरित क्या करता है, वो परमेश्वर की ओर देकर भागता है। அவர் சொல்லுகிறார், கடைசியாக நான் போராட்டத்தை போராடினேன், वो लिखा है कि मैं अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपना दौड़ को खत्म किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को இது முதல் अब से लेकर நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. धार्मिकता का मुकुट मेरे लिए रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 4 காரியம் நம்ம எதை விட்டு ஓட வேண்டும், 4 कार्य किससे भागना है, எதை நோக்கி ஓட வேண்டும் என்று 3 காரியம் பார்த்தோம். और 3 कार्य किसके पास भागना है करके हम देखें। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பைபிள் ஸ்டடி மூலம் இந்த பைபிள் ஸ்டடியில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, बाइबल स्टडी पे बैठे हुए परमेश्वर के बच्चों, இயேசு சுவாமி சொல்லி இருக்கிறார், यीशु मसीह ने कहा है விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ संभव है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு பிசாசு பிடித்தவனுடைய தகப்பன் சொல்லுகிறான், எனக்கு மனமிறங்கி என் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும். शैतान जो बेटे को पकड़ा था उसका पापा बोलता है कि मेरे लिए तरस खाकर मेरा बेटे के लिए இயேசு मदद करो। சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். तभी भी यीशु बोलता है कि जो विश्वास करने वाले के लिए सब कुछ संभव है। இயேசு சுவாமி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? यीशु मसीह आपके लिए क्या करना है? அங்கே பக்தன் சொல்லுகிறான், அவரை நோக்கி கூப்பிட்டேன், பதில் வந்தது. भक्त कहता है कि उसे और मैंने पुकारा, मेरे लिए उतर आया। நீங்கள் விசுவாசத்தோட எதையெல்லாம் தேவனை நோக்கி கேட்கிறீர்களோ, विश्वास के साथ जो भी परमेश्वर पे
मांगोगे நிச்சயமாய் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். निश्चय वो कार्यों को हमारा परमेश्वर पूरा करेंगे। இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. इस बाइबल स्टडी को परमेश्वर ने आशीष किया इसलिए धन्यवाद। இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே यीशु के अधिकार भरे नाम से ஆமென். आमीन।